ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டியம்மா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் புசி ஐயா என்ன பண்ணியிருக்காரு, சில பல வேலைகளை பார்த்திருக்காரு தாவேக்காவில். இது தாவேக்கா அடுத்த கட்ட லெவலுக்கு வருது, தேர்தலில் நின்று ஜெயிக்க போகுது, முதலமைச்சர் ஆயிடுவார் எங்க தலைவர் அப்படின்னு பெருமை பாராட்டி பேசிக்கிறாங்க தாவேக்கால. ஆனா உண்மையான கள நிலவரம் என்ன, கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது, அப்படி என்னதான்ப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வெளியில கொண்டு வந்தா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா வெளியில சொல்ல முடியாதுல்ல. நாங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க கட்டுக்கோப்போட இருக்கிறோம், எல்லாம் அப்படியே என்ன பண்றோம், அண்ணன் தம்பியா பழகுறோம், எங்களுக்குள்ள எந்தவித பிரிவினையும் கிடையாது, அப்படி இப்படி நீங்க சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க சார் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா நழுவுறாங்க. 2026ல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே. எங்க தலைவர் விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு, எல்லாரையும் ஓட விடுறாரு. இப்படிதான் நீங்க ஒரு தாவேக்காரனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இதே டைலாக் தான் சொல்லுவான். ஏன் வரணும்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, எதுக்கு வரணும் சொன்னா கேட்க மாட்டாங்க, வந்தா என்னென்ன மாற்றம் தருவாரு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் விஜய் வரணும், ஆட்சி செய்யணும், திமுகவை ஓட விடணும், இதே தான் சொல்லுவாங்களே கண்டி வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா கூப்பிட்டு யாருன்னா கேட்டு செக் பண்ணிக்கோங்க, உங்க கேட்டு நான் கொடுத்துட்றேன். இப்ப மேட்ருக்கு வருவோம். என்ன அப்படின்னா, புசி ஆனந்த் ஐயா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அதிரடியான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார். இங்க பாருங்க, அதாவது அவர் சொல்றதை கேட்டு பல பேர் என்ன பண்றாங்க, இருக்கலாமா வேண்டாமா, வேலையை பார்த்துக்கிட்டு போலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுட்டு கட்சிக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எங்க போய் முடிய போகுதோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் நம்ம யோசிக்க தோணுது. அப்படி என்ன பேசினார் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அப்படின்னா, ஒரு சில மாவட்டத்தை டைரக்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களுக்கு போட்டியிட முடியாது, தலைமை யார் அங்க நிப்பாட்டுதோ அவங்கள விஜயா நினைச்சு என்ன பண்ணணும், ஜெயிக்க வைக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு போடா போட்டுட்டார். இப்போ ஈரோடு மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துல அண்ணன் செங்கோட்டையனுடைய கோலோச்சி அதிகமா இருக்கு. அங்க மாவட்ட செயலாளருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடையாது. செங்கோட்டையனை நிப்பாரு, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அங்க நிப்பாங்க, அதனால அந்த இடத்துல நிக்க முடியாது போட்டாரு. ஒரே போட போட்டாரு. திருச்செங்கோடு அங்க அருண்ராஜ் தான் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் போட்டியிட வாய்ப்பே கிடையாது. அருண்ராஜ் அங்க நிக்கிறாரு. ஆதவர்ஜனாவும் சென்னை மாவட்டத்துல ஒரு தொகுதியில நிக்கிறாரு, அதனால அந்த மாவட்ட செயலாளருக்கு சீட் இல்ல. சோ இப்படியா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை டைரக்டா சொல்லி அந்த மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளருக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு ஒரே போட போட்டார். இப்போ தாவேக்காவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சு அவங்க இந்த கட்சியில சேர்ந்தாங்க? நீங்களே, அதாவது ஒரு தாவேக்கா தொண்டனா இருந்து நீங்களே பதில் சொல்லுங்களேன். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கம், அதாவது ரசிகர் மன்றம் அப்படி எடுத்துப்போம். ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க. அதாவது விஜய்க்கு பிறந்த நாளா இருக்கட்டும், அதே போல எதனா ஒரு நல்ல நாள் வந்தா நலத்திட்டங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. விஜய் படம் வரும்பொழுது இப்படியா நலத்திட்டங்களை செஞ்சுட்டே இருந்தாங்க தன்னுடைய சொந்த காசை போட்டு. இன்னைக்கும் என்னால ஒரு சிலரை சொல்ல முடியும், ரசிகனா, தீவிர ரசிகனா இருந்து செலவு செஞ்சு கட்சியில உரிய அங்கீகாரம் கிடைக்காம ஏமாந்து தெருவுல நிக்கிறவங்களை இன்னைக்கும் நான் என்ன பண்ண முடியும், ஒரு சிலரை காட்ட முடியும். சோ இப்படியா இருக்கும் பொழுது, இதே ரசிகரா இருக்கும் பொழுது பல காசுகள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்படி நம்ம செலவு பண்றோம், நம்மளுக்கு ரசிகர் மன்றத்துல இருந்து காசு கொடுப்பாங்களா, விஜய் காசு கொடுப்பாரா அப்படிலாம் இல்ல. தன்னுடைய தலைவன், அதாவது தன்னுடைய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு காசுகள் செலவு பண்ணாங்க, இப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. மக்கள் இயக்கமா மாறுது ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கமா மாறுது. மக்கள் இயக்கமா மாறும் பொழுது அரசியல் பிரவேசத்துக்கு வந்துட்டாரு விஜய், அதனால இன்னும் அதிகமா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சாங்க. ரசிகர் மன்றமா இருந்து செய்ததை விட மக்கள் இயக்கமா மாறின போது அதிகமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, கட்சியை தொடங்கி ஆட்சிக்கு நான் வந்துருவேன், அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணுவதற்கு இன்னும் தீவிரமா என்ன பண்றாங்க, வேலைகளை செய்கிறாங்க இந்த ரசிகர்கள். அதாவது ரசிகரா இருந்து செஞ்ச வேலைகளை மக்கள் இயக்கமா வரும்போது இன்னும் துரிதப்படுத்துறாங்க. மக்கள் இயக்கமா இருந்து அரசியல் பிரவேசத்துக்கு வந்த பிறகு இன்னும் துரிதப்படுத்துறாங்க. இது எல்லாமே தலைமை காசு கொடுத்தோ இல்ல இங்க ஸ்பான்சர் பண்ணியோ அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தொண்டர்களும் தன்னுடைய உழைப்பினுடைய காசு, தன்னுடைய மனைவியினுடைய நகைகள் காசு, வீட்டில் எல்லாருடைய காசு, சொந்த காசை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா செலவு செய்யறாங்க. இப்படியா இருந்து செலவு செஞ்சு என்னைக்குனா ஒரு நாள் எங்க கட்சி ஆட்சிக்கு வந்துடும், அதிகாரத்துக்கு வந்துடும்,
அப்படின்ற ஒரு ஆசையில தானே வந்து நிற்பாங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில நீங்க எப்பேற்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அடுத்த முதலமைச்சர் விஜய் தான், அடுத்து ஆட்சி அமைக்க போறது தாவேகா தான். இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு, பெண்கள் மத்தியில இத்தனை வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில இவ்வளவு எழுச்சி இருக்கு, 60%, 70%, 80% ஏத்திக்கிட்டே போறீங்க உங்க ரேட்டை. அடுத்த முதலமைச்சர் எங்க அண்ணன் தான், இவருதான் இந்த துறை அமைச்சர், ஆதவர்ஜனா இந்த துறை அமைச்சர், புசியானந்த் இந்த துறை அமைச்சர், பிரிக்கிறீங்களே எல்லாமே இப்பயே இவங்க கனவு உலகத்துல வாழ்றாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க மக்கள் மத்தியில வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு தொண்டர்களையும் இளைஞர்களையும் அந்த மனநிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நாளைக்கு அவங்களுக்கு பெரும் ஏமாற்றம் நடக்கும். ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள், நீங்க ஒரு கட்சியை நடத்தணும், எல்லாரும் உங்க பின்னாடி வரணும்ன்றதுக்காக அவர்களுக்கு ஆசை வார்த்தையை தூண்டுறீங்க. இது ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், புஷ்யானந்தா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் முதற்கொண்டு எல்லாருமே நீங்க இளைஞர்களுக்கு ஆசை வார்த்தையில கூட்டுறீங்க. ஆனா இன்னைக்கு புஷ்யானந்த் அவர்கள் சொல்றாரு, ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இதனால இப்பவே சில பேர் என்ன பண்றாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ப தேர்தல் வரைக்கும் இவங்க கூட போகுமா? ஏன்னா நிச்சயமா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கங்களேன், அந்த தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர் இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க சார். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து மயிலாப்பூர் தொகுதின்னு எடுத்துக்கங்களேன், மயிலாப்பூர் தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர் இறங்கி வேலை செஞ்சிருப்பாப்பல, எல்லா பகுதிக்கும் செஞ்சு, எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சு, வாக்கு வந்து அள்ளணும் அப்படின்றதுக்காக இறங்கி வேலை செஞ்சிருப்பாப்பல. ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தரை நீங்க முகம் தெரியாத ஒரு ஆளை இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவரை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொன்னா அவரு செய்வாரு, மாவட்ட செயலாளர் செய்வாரு, கூட இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி செய்வாங்களா? ஜென்ரலான ஒரு பிராக்டிக்கலா நீங்க வாங்கலாம். நீங்க வந்து கனவு உலகத்திலேயே நடக்காதீங்க, மிதக்காதீங்க, பிராக்டிக்கலுக்கு வாங்க. சோ இது போல ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் கொடுக்காம நீங்க வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளருடைய மனநலம் என்ன இருக்கும்? அவர் இத்தனை ஆண்டு காலம் அவர் செலவு பண்ண செலவுகளை என்ன ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ரகசிய தகவலை வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளரை நிப்பாட்டினா 2 கோடி கொடுக்கணுமா. இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, ஆனா அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. இதுவே ஒரு ஊழல் அடிப்படையில தானே வருது. நீங்க ஒரு வேட்பாளரை நிப்பாட்டினா 2 கோடி கொடுத்தாதான் உங்களுக்கு வேட்பாளர் சீட்டுனா என்ன இது அப்படின்ற ஒரு விவாதத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் மாவட்ட செயலாளர்கள் இதுக்கப்புறம் தாவேக்காவில இருந்தா நம்ம செல்லா காசா போயிடுவோம், அதனால கட்சி மாறிடலாம் அப்படின்னு ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் கூண்டோட கட்சியிலிருந்து விலகிறதுக்கு தயாராயிட்டாங்க. தேர்தல் நேரத்துல இப்படியா மாவட்ட செயலாளர் விலகிறது விஜய் அவர்களுக்கு பிடிக்கல. புஷ்யானந்த் அவர்கள் டைரக்டா ஓப்பனா இதை சொன்னதுனாலதான் விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு கட்சி மேல்மட்ட நிர்வாகிகளும் குற்றம் சுமத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல புஷ்யானந்துக்கு இங்க சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, அது ஒரு வாதம், அது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சோ இதன் மத்தியில புஷ்யானந்த் சொன்ன விஷயம் பெருசா வெடிச்சிருக்கு மாவட்ட செயலாளர் மத்தியில. அதனால ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எந்த தொகுதியில கைய வைக்க போறாங்க, இந்த தொகுதியில நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோ, ஆப்பு வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் கூண்டோட விலகி மற்ற கட்சிக்கு போயிடலாம், குறிப்பா திமுகவுக்கு போயிடலாம். திமுகவுக்கு போனா கூட அடுத்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க, அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க விஜய் அவர்கள் தோத்தா இங்க இருக்க மாட்டாரு, திரும்ப சினிமாவுக்கு போயிருவாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. நிச்சயமா 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க 10% ஓட்டு 20%, அப்படி இல்ல 8%க்கு கீழே தான் விஜய் அவர்கள் வாங்குவாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் கலை யதார்த்தத்துல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. 19 இந்த இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக்கு, அதுல இதுல வந்து அடிச்சு விடுறாங்கல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவருக்கு 20% வந்துடும். 10%க்கு கீழே தான் விஜய் அவர்கள் வாக்கு சதவீதத்தை வாங்குவாரு, கட்சி அங்கீகாரம் பெறாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கும் அப்படின்றதா என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. இதன் மத்தியில மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துல புஷ்யானந்த் அவர்கள் போட்ட வெடி பயங்கரமா வெடிச்சிருக்கு. நிறைய மாவட்ட செயலாளர்கள் கூண்டோட தாவேகா கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சியில போய் சேர தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு தாவேகால ஒரு வெடித்திருக்கிற ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்கு. இத விஜய் அவர்கள் காதுல போட்டதுனால விஜயும் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாரு. தேர்தல் டைம்ல இப்படி நெருக்கத்துல கொண்டு வந்தா என்ன எப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.